25% நாங்கள் அதுக்கப்புறம் அது ஆயில் பை பண்ணிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்ட இருந்து 50% ஆச்சு. இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் 50% தான் புக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அவங்க இன்வாய்ஸில். இப்போ அதை 25% சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சைன் மார்க்கெட். 18%ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு டேரிஃப் தான். அது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா 50% 18% அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ரிடக்ஷன், பெரிய ஒரு ரிலீஃப் தான் பார்க்கணும். பட்ஜெட் வந்தோம்னா பட்ஜெட் நிறைய பேர் சொல்ற விஷயம் பட்ஜெட் வந்து பாசிட்டிவா இல்லை அப்படின்ட்டு. உண்மையிலே பட்ஜெட் பாசிட்டிவா இல்லையா? பட்ஜெட் ஒரு போரிங் பட்ஜெட், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இன்னுமே எஃப்ஐஐசியே சார் வெளியே போயிட்டு இருக்காங்க. எஃப்ஐஐக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா டாலர் அப்ரிஷியேஷன், ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு. ருப்பி ஏன் டிப்ரிஷியேட் ஆகுது? 2 விதத்தில். நம்ம எக்ஸ்போர்ட்டை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு டாலர் இந்தியாவுக்கு வரும். 2025 மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கோல்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நீங்கள் வந்து இடிஎஃப், கோல்டு இடிஎஃப் வாங்கினாலும் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணணும்னாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஃபிசிக்கல் டெலிவரியை கோல்டு எடுக்கணும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இருந்து. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு 1 லட்சமோ 10 லட்சமோ அந்த காசு என்ன ஆகுது? டாலராக கன்வெர்ட் ஆகி அது கோல்டை வாங்குறாரு. ஸோ இது மாதிரி டாலராக கன்வெர்ட் ஆக டாலரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனாக்கா தங்கத்தோட டிமாண்ட் கண்டிப்பாக கம்மியாகும். இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறதுனால மட்டும்தான் தங்கத்தோட விலை மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் டீடாலரைசேஷன், டேரிஃப் செட் ஆயிடுச்சு, டீடாலரைசேஷனுக்கு ஒரு வேல்யூ இல்லை, நமக்கு அது வேலை கிடையாது அப்படின்னாக்கா தங்கத்தோட வேலை என்ன ஆகும்? கம்மியாகும். ஆதர் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சதீஷ் ஸ்பீக்ஸினுடைய ஃபவுண்டர் சதீஷ்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஆல் குட்மா. சரி, இப்போ ரீசெண்டாக இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து இழுப நிலையில இருந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இனிமேல் மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்லாம் சார் கிடைக்க போகுது? ட்ரேட் டீலில் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்சர்டனிட்டி தான். 25% நாங்கள் அதுக்கப்புறம் அது ஆயில் பை பண்ணிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்ட இருந்து 50% ஆச்சு. இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் 50% தான் புக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அவங்க இன்வாய்ஸில். இப்போ அதை 25% சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சைன் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணிட்டே இருந்தது. அது 50 இல்லை 25 10. ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்முக்கு எப்பவுமே சர்டனிட்டி தேவைப்படும். ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் 50லேருந்து ஒரு 18%க்குன்னு குறைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சைன் இது. முன்னாடி ட்ரம்ப் டாரிஃப் இருக்கும்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாமே ரொம்பவே வந்து ஃபால் ஆச்சு. ஸோ இனிமேல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பூம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? 18% அப்படின்றது வந்து நிறைய கண்ட்ரீஸை விட நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவான ஒரு டாரிஃபை தான் நெகோஷியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெமோக்ரஸி, 3rd பிக்கஸ்ட் எக்கனாமியா 2027 2028 வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு பெரிய ஒரு எக்கனாமியை டெமோக்ரஸியை என்ன பண்ண மாட்டாங்கன்னாக்கா ஒரு ஹாஸ்டைலாக வச்சுக்க மாட்டாங்க. ஸோ 18%ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு டேரிஃப் தான். அது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா 50லேருந்து 18% அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ரிடக்ஷன், பெரிய ஒரு ரிலீஃப் தான் பார்க்கணும். இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இண்டோ யூரோப்பியன் டீலுமே வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து 90%க்கு மேலே பொருட்களோட விலை வந்து குறைய போகுது அப்படின்ற நம்ம சோஷியல் மீடியா நிறைய வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே பொருட்கள் விலை குறையுமா சார்? இது வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு தான் பார்க்கணும் தவிர்த்து நமக்கு வந்து இம்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்னு இருக்காது. அது இம்போர்ட்ல அந்த ஒரு யூரோப்பியன் யூனியன்லேருந்து இம்போர்ட் ஆகணும்னாக்கா லிக்கர்ஸ் ஒரு விலை குறையறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதுக்குமே ஒரு வருஷம் எடுக்கும். அண்ட் இண்டிஜினியஸ் யூரோப்பியன் கார்ஸ் லைக் ஃபோக்ஸ்வேகன், பென்ஸ், BMW, ஆடி இது மாதிரியான ஒரு கார்களுக்கு வரப்போகிற டைமில் ஒரு வருஷத்தில், பிகாஸ் இப்போ தான் அந்த ட்ரீட்டியை சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரீட்டி வந்து நடைமுறைக்கு வந்து அதில் ஒரு இன்வாய்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் இருக்கும். பட் இதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் பட்ஜெட் வந்தோம்னா பட்ஜெட் நிறைய பேர் சொல்கிற விஷயம் பட்ஜெட் வந்து பாசிட்டிவாக இல்லை அப்படின்ட்டு. உண்மையிலே பட்ஜெட் பாசிட்டிவாக இல்லையா சார்? பட்ஜெட் ஒரு போரிங் பட்ஜெட், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா ஆனுவலாக ஒரு ஈவெண்ட் வரும்போது மக்கள் கிட்ட நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பட்ஜெட்டில் ஒரு அட்ராக்டிவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. அதனால பட்ஜெட் ஒரு போரிங் பட்ஜெட். பட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஒரு ஸ்ட்ராங் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டில் எஸ்டிடி சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிமேல் ட்ரேடிங் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குமா?
கண்டிப்பாக ட்ரேடிங் வந்து எக்ஸ்பென்சிவாக ஆக்கணுன்றதுக்காக தான் அவங்க அதை சார்ஜஸை வந்து 0.05% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னாக்கா நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட முதலீட்டையே இழந்துட்டு இருக்காங்க. 94% 100 பேர் வந்து இன்னைக்கு வந்து ட்ரேடு பண்ணுறாங்கனாக்கா அதில் 94 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, லாஸஸை மட்டும்தான் பார்க்குறாங்க. செபி இதை நிறைய முறை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அது குறையவே மாட்டுறது. ஸோ இப்படி அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த ஒரு கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கணிசமாக குறையும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ஒரு நம்பிக்கை. காமன் பீப்புளுக்கு பட்ஜெட்ல எந்த விஷயமே அனௌன்ஸ் பண்ணல. அந்த ஐடிஆர் ஃபைலிங் மட்டும் டேட் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் சார் பட்ஜெட் இப்படி வந்து போடுறீங்க? ஏன்னா முன்னாடி இருக்கிற மாதிரி மார்க்கெட்ல எஃப்ஐஐஸை திரும்ப கொண்டு வரதுக்கான எந்த நடவடிக்கையுமே பட்ஜெட்ல வந்து எடுக்கப்படலை. இது எப்படி பாக்குறீங்க? அதனால தான் இந்த பட்ஜெட் வந்து ஒரு போரிங்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு. ஏன்னா போன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் ஒரு 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது எக்ஸம்ஷன். எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஒரு 7.5 lakhs எதிர்பார்த்தாங்க. பட் சடனாக என்ன பண்ணாங்க, ஒரு பம்பர் பிளாக் பஸ்டராக அப் டு 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை மாதிரி மக்கள் வந்து இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணாததுனால இது ஒரு போரிங்கான ஒரு பட்ஜெட் அப்படின்ற மாதிரி தான் எதை சொல்லணும். பட் ஆல்ரெடி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் மிடில் கிளாஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் போன வருஷம் கொண்டு வந்தாங்க, பெரிய ஒரு லிவரேஜை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா 18 12 இல்லை 5% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. 28 18க்கும் குறைஞ்சிருக்கு. கார்கள் எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்திருக்கு. அது வந்து 6 மாதம் தான் ஆகுது. ஸோ அதனால அவங்களால வந்து ஒரு பெரிய ஒரு இன்சென்டிவைசேஷன்ஸை ஒரு காமனான ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மக்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த பட்ஜெட்க்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. காரணம் வந்து ஜிஎஸ்டி 2.2 வந்துருச்சு, ரேட் கட் இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த பட்ஜெட்ல வந்து எவ்வளோ எந்த செக்டாருக்கு எவ்வளோ அலோகேஷன் கொடுக்கலான்ற மாதிரி தான் வந்து பேச்சே போயிட்டு இருந்தது. ஸோ எதிர்பார்த்த மாதிரி டிஃபென்ஸுக்கு வந்து அலோகேஷனே ஒதுக்கல. இது எப்படி சார் பாக்குறீங்க? பட்ஜெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கண்டினியூவஸ் ஈவெண்ட். திடீர்னு 2026 அவங்க ஒரு ஈவெண்ட்டாக ஆக்டிவிட்டியாக கொண்டு வராங்களான்னா கிடையாது. 2020 என்ன பண்ணாங்களோ அது அப்படியே அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஈவெண்ட். பட்ஜெட்டுன்றது நம்ம வீட்டில் நம்ம பண்ணுற ஒரு பட்ஜெட்டுக்கும் இவங்க பண்ணுற பட்ஜெட்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு இன்கம் இருக்குது, நமக்குன்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் ஹேபிட் இருக்குது. 2026 வந்ததுனால அந்த ஹேபிட் சேஞ்ச் ஆகிடுச்சா? கண்டிப்பாக கிடையாது. போன வருஷம் என்ன பண்ணுமோ அதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோம். டிஃபென்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செக்டார். அதை நம்ம மிஸ்ஸே பண்ண முடியாது. அது கொடுக்க வேண்டிய அலோகேஷன் 11%. போன வருஷத்தோட கண்டினியூட்டி அப்படியே கொடுத்துருக்காங்க அவங்க. அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டான ஒரு ஜாப். அது ஒரு ரோப்பில் வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ டிஃபென்ஸுக்கு அவங்க இன்க்ரீஸும் பண்ண முடியாது, டிக்ரீஸும் பண்ண முடியாது. அதை கண்டிப்பாக அலோகேஷனை கொடுத்தே ஆகணும். அதை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரிஸ், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன், அதில் நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது. சேலரிஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணது, பென்ஷன்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருக்க வேண்டியது, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தியாவோட எக்கானமி பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆர்பிஐ பாண்ட்ஸ். ஸோ அது என்னன்னா கடன் வாங்குறாங்க. அந்த கடனுக்கு அவங்க என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணும். அதையுமே என்ன பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா 22%. அதுவுமே ஃபைனான்ஸ் மினிஸ்டரால ஒன்றுமே பண்ண முடியாது. யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் இந்த ஒரு 4 விஷயங்களை வந்து அவங்க மாற்றவே முடியாது. இந்த 4 விஷயங்களை தாண்டி அவங்க எந்த அளவுக்கு மிச்சம் இருக்கிற காசில் வந்து இன்சென்டிவைஸ் கொடுக்குறாங்கன்றது தான் வந்து ஒரு கேள்வி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார்மா செக்டார், செமிகண்டக்டர் இது ரெண்டுத்துக்குமே வந்து அதிக அலோகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இனிமேல் ஃபார்மா செக்டார் பைபேக் பண்ணுமா சார்? ஃபார்மா இப்போவே பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷனில் ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய செக்டார். 2020 கோவிட் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு ஹையஸ்ட் ரிட்டர்னை 2020 ரிஜிஸ்டர் பண்ணிச்சு. 2021 அந்த ரிட்டர்ன் கண்டினியூ ஆச்சு. ஓரளவுக்கு 22 ஒரு மாடரேட் ரிட்டர்ன். 22 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த செக்டார்லேருந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸே வரல. அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 2025 கொஞ்சம் இந்த செக்டார் ஒரு ஃபேவரபிள் செக்டாராக வந்துட்டு இருக்கு. அதில் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக ஃபார்மாக்கு ஒரு பெரிய ஒரு ஓவர் வெயிட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு இன்சென்டிவைசேஷன். ஃபார்மா உங்கள் ரேடாரில் கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு செக்டார். நீங்கள் சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் இந்த அலோகேஷன் எல்லாமே கொடுத்தாங்க, செக்டாருக்கு இவ்வளோ அலோகேஷன். ஆனால் இதெல்லாம் செக்டார் அலோகேட் கொடுத்து இதெல்லாம் வெளியே வரதுக்கு எப்படி 2-3 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே செக்டார் எப்படி சார் வளர போகுது ஃபார்மா செக்டார்? 2-3 வருஷம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு 1.5-2 months இந்த ஏப்ரல் வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஃபண்ட்ஸ் அலோகேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இது காசாக தான் போகணும், மானிட்டைசேஷனுக்கு அர்த்தமே கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2047 வரைக்கும் டேட்டா சென்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து டேக்ஸ் ஹெவன், டேக்ஸே நாங்கள் கலெக்ட் பண்ண போகிறது இல்லை. இந்தியா பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இது வரைக்கும் 20 இயர்ஸ்க்கு 0 டேக்ஸ் அப்படின்ற மாதிரி லாங் டேர்முக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு இன்சென்டிவைசேஷன் கொடுத்ததே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலோகேஷன் கிடையாது. பட் இது பார்த்தீங்கன்னா சடனாகவே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா
பண்ணோம்னா அமுலுக்கு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இது என்ன பண்ணும்னா நிறைய ஜாப் கிரியேஷன் பண்ணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே இன்னைக்கு டிஜிட்டலை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நீங்க ஸ்டோர் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டேட்டா சென்டர்ஸ்ல ஸ்டோர் பண்ணும்போது டேட்டா சென்டர்னு சொல்லக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய ஒரு லேண்ட் பேங்க் தேவைப்படுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும், இதுக்கு கூலிங் சிஸ்டம்ஸ் தேவைப்படுது. ஹேவல்ஸ், ப்ளூ ஸ்டார் இது மாதிரியான ஒரு கூலிங் சிஸ்டம் கொடுக்குற கம்பெனிக்கு இன்னும் நிறைய டிமாண்ட் ஏற்படும். அது மட்டும் இல்லாம கட்டுமானம், இதுக்கான ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுவுமே தேவைப்படும். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நடைமுறைப்படுத்தணும்னா எனர்ஜி தேவைப்படும், கிளீன் எனர்ஜி. ஸோ ஒரு செக்டாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அது கூட சேர்ந்து ஒரு அலைடா ஒரு 4 செக்டாருமே டெவலப் ஆகும். இது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பை கொண்டு வரும். ஓகே, இப்போ எஸ்டிடி சார்ஜஸ் என்னதான் ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கொடுத்திருந்தாலும் செக்டர் அலோகேஷன், டிசிஎஸ் சார்ஜ் குறைச்சது, டாக்ஸ் ஃப்ரீ ஹாலிடே, இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட். ஸோ இன்னுமே எஃப்ஐஐசிஎன் சார் வெளியே போயிட்டு இருக்காங்க. எஃப்ஐஐக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா டாலர் அப்ரிசியேஷன், ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு. ருப்பி ஏன் டிப்ரிஷியேட் ஆகுது? 2 விதத்துல. நம்ம எக்ஸ்போர்ட்டை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு டாலர் இந்தியாவுக்கு வரும். அண்ட் நம்ம இம்போர்ட்டையும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். நம்ம என்ன இம்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னாக்கா கோல்டு சர்ச் 2025 மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கோல்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா நீங்க வந்து ETF கோல்டு ETF வாங்கினாலும் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணணும்னாக்கா நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு பிசிக்கல் டெலிவரியை கோல்டு எடுக்கணும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து. அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு 1 லட்சமோ 10 லட்சமோ அந்த காசு என்ன ஆகுது? டாலரா கன்வெர்ட் ஆகி அது கோல்டை வாங்குறாரு. ஸோ இது மாதிரி டாலரா கன்வெர்ட் ஆக டாலரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அவங்க 6% ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஒரு ருப்பி வீக்னிங்லயே பார்த்துட்டாங்க. அண்ட் அதை தாண்டி 6% பிளஸ் ஒரு 8% வச்சுக்கோங்க. லார்ஜ் கேப் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ், இந்த ரிட்டர்ன்ஸே அவங்களுக்கு ஒரு போதுமான ரிட்டர்ன்ஸ் 14%. அண்ட் இந்த ட்ரேட் டீல் சைன் பண்ணாத வரைக்கும் இந்த ருப்பியோட டிப்ரிசியேஷன் இன்னமுமே ஒரு ஷார்ப் ஃபால் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட காசை வெளியே எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இப்போ ஓரளவுக்கு அந்த டீல் சீல் ஆகிருக்கிறதுனால 18% நம்ம இன்னைக்கு சீல் ஆகிருக்கிறதுனால நீங்க எஃபிஐ திரும்ப உள்ள வரதை பார்க்க முடியும். கண்டிப்பா ருப்பியும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒரு 1.5% வரைக்கும் இப்போ 90.5ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னமுமே சாஃப்டன் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வரைக்கும் மார்க்கெட் சைட் வேஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் அன்னைக்குமே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறத நம்ம பார்த்தோம். பட் நெக்ஸ்ட் 2 days ரெக்கவர் ஆயிடுச்சு இந்த ட்ரேட் டீல்னால. ஸோ இன்னுமே எஃப்ஐஐஸ் வந்து வெளியே வரமாட்டாங்க, இன்னும் 2-3 இயர்ஸ்க்கு மார்க்கெட் சைட் வேஸ்ல தான் இருக்கு அப்படின்னு நிறைய அட்வைசர்ஸ் வந்து சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? பட்ஜெட் டேல பாத்தீங்கன்னா மார்க்கெட் 1.8% வரைக்கும் ஃபால் ஆச்சு. மார்க்கெட் அப்படின்னும் போது இது இண்டெக்ஸோட ஃபால். இந்த இண்டெக்ஸோட ஃபாலுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னாக்கா கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் ஒரு பெரிய ஒரு ஃபாலை பார்த்தது. மற்ற எந்த ஒரு இண்டஸ்ட்ரி செக்டாருமே இந்த அளவுக்கு ஒரு ஃபாலை பார்க்கல. எஸ்டிடி இன்க்ரீஸ்னால க்ரோ மாதிரியான கம்பெனிஸ், ஏஞ்சல் ஒன் மாதிரியான கம்பெனிஸ், ஏன்னா இந்த கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்றது ட்ரேட் பண்றதை கட் பண்ணிடுவாங்க. ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் அன்னைக்கு பெரிய ஒரு ஃபாலை பார்த்துச்சானா கிடையாது. லார்ஜ் கேப் மட்டும்தான் அந்த ஒரு ஃபால் பார்த்தது. ஸோ மார்க்கெட் ஒரு 18 மாசமாவே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே. ஸோ அந்த 85,000 இண்டெக்ஸ் சென்செக்ஸ் அதை டச் பண்ணதுக்கு, அதை டச் பண்ணிச்சுனாக்கா திரும்ப என்ன ஆகுதுன்னா சைட்வேஸ்ல திரும்ப ஒரு 80,000 வரைக்கும் வருது. பட் 2026 நிறைய மேக்ரோ அண்ட் மைக்ரோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. நம்ம ஜிடிபி growth-ஆ இருக்கட்டும், முதல்ல 7.2% தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணது. இந்த ட்ரேட் டீல் பாசிட்டிவாக வந்ததுனால இட் கேன் கோ அப் டு 7.4%. இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். இது 7.4%ல க்ரோ ஆகிற கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரிஸ் கண்டிப்பாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோல், ரேட் கட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் இப்போ இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு டேரிஃப்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஜிடிபியை நிறைய நல்லா புஷ் பண்ண வேண்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சென்செக்ஸ் ஒரு 1 lakh கிராஸ் பண்ணுறதை கண்டிப்பாக இந்த வருஷத்துலேயே பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கோல்டு சில்வருக்கு வந்தோம்னா, கோல்டு சில்வர் இவ்வளோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து கோல்டு சில்வர் ஃபால் ஆகிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில்வர் வந்து 4 lakh கிட்ட இருந்து இப்போ 3 lakh கிட்ட அப்படி வந்துருச்சு 1 kg. ஸோ இன்னுமே வந்து ஃபால் எதிர்பார்க்குறீங்களா சார்? இது எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான். தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர்ஸாக இருக்கட்டும், இந்த வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூவேஷனை பொறுத்து இருக்கு. குறிப்பாக இந்த வேல்யூவேஷன் 5 வேல்யூவேஷன் வெரி அட்ராக்டிவ், ஃபேர் வேல்யூவேஷன், எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ், இவ்வளோ தான் இந்த வேல்யூவேஷன் டேபிள் சார்ட்டிலேயே இருக்கக்கூடியது. ஆனால் இன்னைக்கு தங்கம் வந்து ஒரு 4.25 lakhs per kgலேருந்து இன்னைக்கு ஒரு 3 lakhs வரைக்கும் வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் கூட இந்த 5 வேல்யூவேஷன்ல எங்க இருக்குன்னாக்கா வெரி எக்ஸ்பென்சிவ்ல இருக்கான்னு கேட்டால் அங்கேயும் இல்லை, எக்ஸ்பென்சிவ்லையும் இல்லை, ஃபேர்லையும் இல்லை. அப்போ எங்கே தான் இருக்குன்னாக்கா இந்த 5 டேபிளுக்கு மேலே யுஃபோரியா அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்குமே வந்து தங்கம் வெள்ளியோட விலை வந்து
இந்த வேல்யூவேஷன்ல ரொம்பவுமே ஒரு ஹையஸ்ட் லெவல்ல இருக்கு. ஸோ சின்னதாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலுமே என்ன ஆகும்னா இது ரொம்பவுமே பாதிக்கும் அந்த ப்ரைஸ் வாலட்டாலிட்டி. வெள்ளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியை விட ஒரு 10 மடங்கு அதிகமான ஒரு வாலட்டாலிட்டியில் இருக்கு. ஸோ இன்னமுமே வந்து ப்ரைசஸ் கரெக்ட் ஆகிறதுக்கு லாங் டேர்ம்ல ஒரு சான்ஸ் இருக்கு. தங்கத்துக்கும் இருக்கு, வெள்ளிக்கும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் சைனாவோட அதிபர் கூட பேசியிருக்காரு. ட்விட்டர்ல நீங்க பார்க்கலாம். நீங்க அதை அங்கேயுமே பாத்தீங்கன்னாக்கா நிறைய ட்ரேட் டீல்ஸ் என்ன ஆகுது, சைன் அப் ஆக போகுது. ஸோ நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனாக்கா தங்கத்தோட டிமாண்ட் கண்டிப்பா கம்மியாகும். இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறதுனால மட்டும்தான் தங்கத்தோட விலை மேலே போயிட்டு இருக்கு அண்ட் டீடாலரைசேஷன். ஸோ டாரிஃப் செட் ஆயிடுச்சு, டீடாலரைசேஷனுக்கு ஒரு வேல்யூ இல்லை, நமக்கு அது வேலை கிடையாது அப்படின்னாக்கா தங்கத்தோட வேலை என்ன ஆகும், கம்மியாகும் ஃபியூச்சர்ல. நிறைய டைம் பேசியிருக்கோம் சில்வர் வந்து ரொம்ப வலட்டைல் சொல்லிட்டு. இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் சில்வர் அதிகமா வாங்குறதுனால கிட்டத்தட்ட 30% மேல வந்து சில்வர் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதுவே மார்க்கெட் வந்து ஒரு 10% விழுந்தாலும் ரொம்ப அதிகமா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா சில்வருக்கு ஏன் அதிகமா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க? மார்க்கெட் 10% இல்லை, 5% விழுந்தாலே வந்து மக்களுக்கு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வந்துடும். முதல்ல 5% விழுறதுன்றது வந்து ஒரு நார்மல் வாலட்டாலிட்டி. அது ஒரு 10% விழுந்தாதான் ஃபால், 20% விழுந்தா அது ஒரு கரெக்ஷன், 30% விழுந்தாதான் அது ஒரு கிராஷ். ஆனா சில்வர் இன்னைக்கு கிராஷ் ஆன ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. அப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து அது ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்காக வச்சுட்டு இருக்கிற ஒரு ப்ரீஷியஸ் மெட்டலை இப்போ ஒரு மாசம் ஆர் ரொட்டேஷனுக்காக அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு லாசஸை பார்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சில்வர் இல்லை கோல்டை வச்சு அடமானம் வச்சு இதை மாதிரி ஒரு பொருட்களை வாங்குறது, ட்ரேட் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு அசட் கிளாஸுமே மேலே போயிட்டே இருக்காது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட்டை விட நிறைய லாசஸை கொண்டு வரதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. வணக்கம்.